சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யா வாங்கியா யா வாங்கிக்கியா பாத்தீங்களா பாட்டி, என் மாமா நான் தண்ணி குடுத்தோன்னு வாங்கி குடிச்சிட்டாரு. அவரு நான் கொண்டு வந்து கொடுத்தா எதையும் வாங்க மாட்டாருன்னு நினைச்சீங்கல்ல? எப்படி என் மாமாக்கு எப்பவுமே என் மேல தனி பிரியம் இருக்கு பாத்தீங்களா? மீனா, நான் எதை பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டனோ அதை பார்த்துட்டேன் மீனா. எனக்கு அது போதும் மீனா. அந்த ஆண்டவன் இப்பவே என்ன வான்னு கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன். பாட்டி, என்ன பாட்டி, வீட்ல நல்லது நடக்கும்போது இப்படி அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இது போதும் மீனா. என் மருமக என் மகனை நல்லபடியா பாத்துக்கிறா. என் மகளை அவ மருமக நல்லபடியா பாத்துக்கிறா. இதுக்கு மேல ஒரு அம்மாவா வேற எனக்கு என்ன மீனா வேணும்? எங்களுக்கு நீங்க வேணும் பாட்டி. நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்க மீனா. நீங்க இருப்பீங்க, நாங்க இருக்கணும்ல. உனக்கு என்ன, நீ மகராசி. உன்னோட நல்ல குணத்துக்கு நீ நல்லபடியா இருப்ப. நாங்க நல்லா இருக்கிறத மட்டும் நீங்க பார்த்தா போதுமா? உங்க பேரு பிள்ளைங்கள இந்த வீட்டுக்குள்ள ஓடி விளையாடுறத நீங்க பார்க்க வேண்டாமா? ஆமா மீனா, ஆமா, பாக்கணும் பாக்கணும். அவங்களையும் நான் பாக்கணும் மீனா. அப்போ நீங்க எங்க கூடவே இருக்கணும். எங்களை விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கவே கூடாது. போக மாட்டேன், போகவே மாட்டேன். நான் எப்பவும் உங்க கூடயே இருப்பேன். போதுமா? அத்தை, பாட்டி, அத்தை, நாம எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தை. நம்மளோட தேவி இருக்கால, அவ கிச்சன்ல கஸ்தூரி அம்மாக்கு உதவியா வேலை செஞ்சிட்டு இருக்கா. இப்போ எவ்வளவு பொறுப்பானவளா மாறி இருக்கான்னு தெரியுமா அத்தை? அப்புறம் நம்மளோட அஞ்சலி இருக்கால அத்தை, அவளும் கூகுள் மாமா கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறா. பாட்டி கூட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அத்தை. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? தேவி அவ அத்தைக்கு உதவியா இருக்கா, அஞ்சலி அவ புருஷனை பாத்துக்கிறா. இதெல்லாம் ஒரு விஷயமா? வந்துட்டா இல்லாதத சொல்ற மாதிரி. ரவதி, கொஞ்சம் நில்லு ரவதி. இப்ப எதுக்கு இவளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போற? இவ அப்படி என்ன உனக்கு வேண்டாதத பண்ணிட்டா? இவ உனக்கு மருமக ரவதி. வீட்டுல இவ்வளவு நாள எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்ப ராசி ஆயிட்டாங்கன்னு இவ சந்தோஷமா உங்ககிட்ட சொல்றா. அத என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்காம இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான்லாம் ஒண்ணும் நினைக்கல அத்தை. நீ ஒன்னும் நினைக்கல, ஆனா உன் மருமக என்ன நினைப்பான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல உன் அத்தையா நான் என்னைக்காவது உங்ககிட்ட இந்த மாதிரி வேண்டாத வெறுப்பா பேசிருப்பனா? நீ மட்டும் ஏன் ரேவதி உன் மருமக கிட்ட இப்படி நடந்துக்கிற? இங்க பாரு ரேவதி, மாமியாருக்கு பிடிச்ச மருமக கிடைக்கணுங்கிறது எல்லா மாமியாருக்குள்ள ஆசைதான். ஆனா அப்படிப்பட்ட மருமகளுக்கு எத்தனை மாமியார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க சொல்லு? இப்ப மீனா என்ன பண்ணிட்டா? வீட்டுல யாரையும் கேட்காம வேதநாயகி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு உன்னால ஏன் ரேவதி புரிஞ்சுக்க முடியல? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். நல்லதையே விதைச்சு பழகுங்க.